ஒரு குருவுக்கு ஒரு முட்டாள் சீடர் இருந்தாலே அவனை கவனிப்பது மிகவும் சவாலான விஷயம். அனைத்து சீடர்களுமே முட்டாளாக இருந்தால் அந்த குரு என்னதான் செய்வார்? அப்படிப்பட்ட ஒரு குருவையும் முட்டாள் சீடர்களையும் மையப்படுத்திய ஒரு நகைச்சுவையான கதை இது. இது கக்கன் கதை நேரம். நான் அருணா. பல வருடங்களுக்கு முன்னர் குரு ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு சில சீடர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் குரு அவர்கள் அனைவரையும் ஒரு மாட்டு வண்டியில் அழைத்துச் சென்றார். குரு வயதானவர் என்பதால் சோர்வாக உணர்ந்தார். மாணவர்களே, நான் மிகவும் சோர்வாக உணர்கிறேன். அதனால் ஓய்வெடுக்க விரும்புகிறேன். நீங்கள் மிகவும் கவனமாக இருங்கள். வண்டியில் இருந்து ஏதேனும் பொருள் விழுகிறதா என்று பார்த்து கொண்டே இருங்கள் என்று தன் மாணவர்களிடம் கூறினார் குரு. மாணவர்களும் சரி குருவே என்று ஏற்றுக்கொண்டார்கள். சில நிமிடங்களுக்கு பிறகு வண்டி ஒரு கல் மீது இடித்தது. குரு தண்ணீர் அருந்த பயன்படுத்தும் பாத்திரம் வண்டியில் இருந்து விழுந்தது. அனைத்து மாணவர்களும் அது கீழே விழுந்ததை பார்த்தும் சும்மா இருந்தார்கள். சிறிது நேரம் கழித்து குரு எழுந்து, மாணவர்களே, நான் சொன்னது போல் எல்லா பொருட்களையும் பார்த்து கொண்டீர்களா என்று கேட்டார். மாணவர்கள் ஆம் குருவே என்று சொன்னார்கள். மாணவர்களில் ஒருவன், உங்கள் பாத்திரம் மட்டுமே வண்டியில் இருந்து விழுந்தது என்றான். குரு மிகவும் கோபமடைந்தார். என்ன பாத்திரம் அது? நீங்கள் தண்ணீர் அருந்தும் பாத்திரம் குருவே. அப்படியென்றால் நான் இனிமேல் எப்படி தண்ணீர் அருந்துவது? ஏன் அதை எடுத்து வைக்கவில்லை என்று கேட்டார். ஆனால் குருவே, நீங்கள் எங்களை வண்டியில் இருந்து விழும் பொருட்களை பார்க்க மட்டுமே சொன்னீர்கள், எடுத்து வைக்க கூறவே இல்லை என்றார். முட்டாள்களே, நான் வண்டியில் இருந்து எதுவும் விழாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றுதானே சொன்னேன். அடுத்த முறை வெளியே விழும் எதையும் எடுத்து மீண்டும் வண்டியில் வைக்க வேண்டும், புரிகிறதா என்றார் குரு. மாணவர்கள் ஆம் என்று ஒப்புக்கொண்டனர். மாட்டு வண்டி நகர்ந்தது. குரு மீண்டும் உறங்கத் தொடங்கினார். சிறிது நேரம் கழித்து காளைகள் சாணத்தை தரையில் போட்டன. அதை பார்த்ததும் மாணவர்களில் ஒருவன் கீழே குதித்து சாணத்தை எடுத்து உருட்டி வண்டியில் வீசினார். சாணத்தினால் ஆன அந்த பெரிய பந்து குருவின் முகத்தில் விழுந்தது. அவர் அதிர்ச்சியுடன் எழுந்து அமர்ந்தார். என்ன இது? குருவே, எதற்கு கோபப்படுகிறீர்கள்? நீங்கள் சொன்னதை தான் நாங்கள் செய்தோம். கடவுளே, ஏன் உங்களால் எதையுமே புரிந்து கொள்ள முடியவில்லை என்று தலையில் அடித்து கொண்டார் குரு. குரு கோபத்தை அடக்கி அமைதியாக சிறிது நேரம் யோசித்தார். அவருக்கு ஒரு நல்ல யோசனை வந்தது. மாட்டு வண்டியில் இருக்கும் எல்லா பொருட்களையும் பட்டியலிட்டார். அதை மாணவர்களிடம் காட்டினார். பாருங்கள் மாணவர்களே, இந்த பட்டியலில் கொடுக்கப்பட்டுள்ள பொருட்களில் ஏதேனும் கீழே விழுந்தால் நீங்கள் கண்டிப்பாக எடுக்க வேண்டும் என்று புதிய கட்டளை இட்டார். மாட்டு வண்டி மெல்ல நகர்ந்தது. குரு மீண்டும் தூங்கிவிட்டார். மாணவர்களும் தூங்க ஆரம்பித்தார்கள். மாட்டு வண்டி இப்பொழுது மலை மீது ஏறத் தொடங்கியது. அப்படி மேலே செல்லும் போது தூங்கிக் கொண்டிருந்த குரு வண்டியில் இருந்து சறுக்கி சாலையோரத்தில் ஓடிக்கொண்டிருந்த நீர் ஓடையில் விழுந்தார். அவர் விழுந்த பெரிய சத்தம் மாணவர்களை எழுப்பியது. குரு நீரில் இருப்பதை பார்த்து திகைத்தார்கள். அனைவரும் வண்டியிலிருந்து கீழே குதித்தனர். அப்பொழுது குரு கூறியதை நினைத்து பட்டியலை எடுத்து குருவின் பெயரை தேடினர். அங்கே அவர் பெயரை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே ஒன்றும் செய்யாமல் நின்றனர். மாணவர்களே, நான் மூழ்கப் போகிறேன், என்னை காப்பாற்றுங்கள், நான் உங்கள் குரு என்று குரு அலறினார். அதன் பிறகு மாணவர்கள் அனைவரும் ஓடிச் சென்று அந்த குருவை காப்பாற்றினார்கள். ஆனால் குருவிற்கு கோபம் குறையவே இல்லை. நீங்கள் ஏன் யாரும் என்னை முதலிலேயே காப்பாற்றவில்லை? குருவே, நாங்கள் உங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தோம். பட்டியலில் உள்ளவற்றை மட்டும் எடுக்கும்படி நீங்கள் எங்களிடம் கேட்டீர்கள். உங்கள் பெயர் பட்டியலில் இல்லை, அதனால்தான் ஒன்றும் செய்யாமல் நின்றோம். குரு எதுவுமே பேசாமல் அமைதியாக அமர்ந்தார். ஆம், இப்படிப்பட்ட சீடர்களை வைத்து கொண்டால் குரு என்னதான் பதில் கூறுவார்?